இன்று மத்திய கிழக்கில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். ஈரானில் புதிய அணுசக்தி ஆய்வு மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த மையம் அணுசக்தி தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சிகளில் கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகாமை IAEA ஆய்வாளர்கள் இந்த மையத்தை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். யேமனில் மனிதாபிமான உதவிகள் நிறுத்தம். யேமனில் உள்நாட்டு போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகள் சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. மோதல்கள் அதிகரித்ததாலும் நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்லும் வழிகளில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அத்தியாவசிய உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை இழந்துள்ளனர். துபாயில் சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சி ஒன்று கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. உலகெங்கிலும் இருந்து நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் உண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி மத்திய கிழக்கின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய தளமாக பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் பெண்கள் மேம்பாடு. சவுதி அரேபியாவின் பெண்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கான புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. வேலை வாய்ப்புகளில் பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல், பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த சட்டங்களில் உள்ளடக்கப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் உலகக்கோப்பை கால்பந்து மைதானங்கள். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான மைதானங்கள் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. நவீன வசதிகளுடன் கூடிய புதிய மைதானங்கள் சர்வதேச தரத்திற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டு வருகின்றன. போட்டிக்கு இன்னும் ஒரு வருடமே உள்ள நிலையில் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இன்று இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது காண்போம். இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் சில பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. சர்வதேச சமூகம் இந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து மிகுந்த கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது. மறுபுறம் மேற்கு கரையில் உள்ள ஜனீன் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது பலஸ்தீனிய இளைஞர்களுக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஒரு பலஸ்தீனிய இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மேலும் சிலர் காயமடைந்ததாகவும் பலஸ்தீனிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய ராணுவம் இந்த இளைஞன் தங்கள் வீரர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பதிலடி கொடுத்ததாகவும் கூறியுள்ளது. மேலும் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன அரசு அதிகாரிகளுக்கு இடையே எகிப்தின் தலைநகர் கொய்ரோவில் இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிராந்தியத்தின் அமைதியை நிலைநாட்டுவது, பதட்டத்தை தணிப்பது மற்றும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வழிவகுக்கும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர். ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதியில் தொழுகை நடத்துவதில் உள்ள கட்டுப்பாடுகள் குறித்து பலஸ்தீனியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்ரேல் அரசு பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறினாலும் பலஸ்தீனியர்கள் இது மத சுதந்திரத்துக்கு எதிரான செயல் என கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு புதிய பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. நேயர்களே, இந்த பதட்டமான சூழ்நிலையில் ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி நகருமா அல்லது மேலும் அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்புகளுடன் அலைக்கடலின் ஆரவாரங்கள் போல, அரசியல் அரங்கில் சூடான விவாதங்கள் போல, புவியியல் நிலப்பரப்பில் தினமும் புதிய கதைகள் பிறக்கின்றன. இந்த உலக அரங்கில் மத்திய கிழக்கு பகுதி எப்போதும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த பிராந்தியத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த பல முக்கிய நிகழ்வுகளின் விரிவான தொகுப்பை இப்போது காண்போம். ஈரானின் அணுசக்தி திட்டம், சர்வதேச அரசியலில் புதிய அத்தியாயம்.
நேற்றைய தினம் ஈரான் அரசு தனது அணுசக்தி திட்டத்தில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. தலைநகர் தெஹரானுக்கு அருகிலுள்ள இஸ்பஹான் நகரில் அதிநவீன அணுசக்தி ஆய்வு மையம் ஒன்றை நிறுவியுள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த மையத்தின் அணுக்கரு இணைப்பு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் என அந்நாட்டு அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அணுசக்தி குறித்து ஆய்வு செய்ய சர்வதேச அணுசக்தி முகாமை IAEA ஆய்வாளர்களை ஈரான் அனுமதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா இந்த அணுசக்தி மையம் குறித்து மிகுந்த கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. சர்வதேச கண்காணிப்பை உறுதி செய்ய ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மறுபுறம் ரஷ்யா மற்றும் சீனா இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. இது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கும் ரஷ்யா மற்றும் சீனாவுக்கும் இடையே ஏற்கனவே நிலவும் அரசியல் பதட்டத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. இந்த புதிய அணுசக்தி மையம் ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையேயான அணுசக்தி ஒப்பந்தத்தை மேலும் சிக்கலாக்கக்கூடும் என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஏமனில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடி, ஐநாவின் எச்சரிக்கை. ஏமனில் கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வரும் உள்நாட்டு போர் ஒரு பயங்கரமான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை நேற்றைய தினம் ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஏமனில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மோதல்கள் அதிகரித்துள்ளதால் மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் செல்வது மிக ஆபத்தாக மாறியுள்ளது. இதன் காரணமாக பல இடங்களில் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்கள் குறித்த ஒருங்கிணைப்பாளர் இந்த நிலைமை மிகவும் அபாயகரமானது, உடனடி உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் கிடைக்காத பல்லாயிரக்கணக்கான மக்கள் பட்டினி மற்றும் நோய்களுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளது என எச்சரித்துள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி படைகளுக்கு இடையே மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனால் நிவாரண பணிகளை மேற்கொள்வது சாத்தியமற்றதாக மாறியுள்ளது. இந்த மனிதாபிமான நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட வேண்டும் என மனிதாபிமான அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஐநாவின் அறிக்கைப்படி ஏமனில் சுமார் 2.1 கோடி மக்கள் உடனடி மனிதாபிமான உதவிகளை எதிர்பார்த்துள்ளனர். இந்த நிலைமை எதிர்காலத்தில் ஏமனில் பெரும் பட்டினிச்சாவை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். துபாயில் தொழில்நுட்பத்தின் புதிய அத்தியாயம், சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சி. துபாய் உலகளாவிய தொழில்நுட்பத்தின் மையமாக வளர்ந்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் துபாயில் சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சி கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. இந்த கண்காட்சியில் உலகின் 140க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 6000க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இந்த கண்காட்சியின் முக்கிய மைய கருத்து உலகளாவிய செயற்கை நுண்ணறிவுக்கான ஒருமைப்பாடு என்பதாகும். செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் உண்மை, ஆக்குமெண்டட் ரியாலிட்டி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சைபர் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. துபாய் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த கண்காட்சி எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கான ஒரு தளமாக அமைகின்றது. இதன் மூலம் துபாய் மட்டுமன்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதிய தொழில்நுட்பத்தின் அறிமுகம், முதலீட்டாளர்களை ஈர்ப்பது மற்றும் உலகளாவிய நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது போன்ற பல நோக்கங்களை இந்த கண்காட்சி நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் சமூக மாற்றங்கள், பெண்களுக்கு புதிய உரிமைகள். சவுதி அரேபியா அதன் விஷன் 2030 திட்டத்தின் கீழ் சமூக மாற்றம், பொருளாதார சீர்திருத்தங்களின் வேகமாக முன்னேறி வருகின்றது. நேற்றைய தினம் சவுதி அரசு பெண்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கான புதிய சட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த சட்டங்கள் பெண்களின் வேலை வாய்ப்பு, தொழில் முனைவு மற்றும் சமூக பங்களிப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. புதிய சட்டங்களின்படி வேலைவாய்ப்பு சந்தையில் பெண்களுக்கு சம வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பாலினத்தின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டுவது தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் எந்தவித தடையுமின்றி சொந்தமாக தொழில் தொடங்கவும் வணிக நிறுவனங்களை நிர்வகிக்கவும் ஊக்குவிக்கப்படுகின்றனர்.
சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான், எங்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு அத்தியாவசியமானது. இந்த புதிய சட்டங்கள் எங்கள் சமூகத்தில் பெண்களுக்கான இடத்தையும் பங்களிப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். இது பழமைவாத சமூக அமைப்புகளிலிருந்து சவுதி அரேபியா நவீனமயமாக்கப்பட்ட ஒரு தேசமாக மாறி வருகின்றது என்பதை காட்டுகின்றது. கத்தார் உலகக்கோப்பை 2026 கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் கத்தார் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. போட்டிகளுக்கு இன்னும் ஒரு வருடமே உள்ள நிலையில் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. தலைநகர் தோஹாவில் உள்ள மைதானங்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் குளிரூட்டப்பட்ட உலகளாவிய தரத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. கட்டுமான பணிகள் 90% மேலாக முடிந்துவிட்டதாக கத்தார் அரசின் கட்டுமானத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய ரயில்வே பாதைகள், ஹோட்டல்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் என அனைத்தும் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன. இந்த மைதானங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துபவையாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை போட்டிகள் கத்தாரில் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு புதிய உந்து சக்தியாக அமையும் என உள்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களின் மத்திய கிழக்கு கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கின் சமூக ஊடகங்களில் மிகவும் பேசப்பட்ட சில முக்கிய நிகழ்வுகளை இப்போது காண்போம். பத்திரிகையாளர் மீதான தாக்குதல். லெபனானில் ஒரு முன்னணி பத்திரிகையாளர் மீதான தாக்குதல் கருத்து சுதந்திரம் குறித்த விவாதங்களை சமூக ஊடகங்களில் உருவாக்கியுள்ளது. பலரும் இந்த தாக்குதலை கண்டித்தும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேல் பலஸ்தீன அமைதி பேச்சுவார்த்தை. அமெரிக்காவின் முயற்சியால் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன அதிகாரிகளுக்கு இடையே மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன. இது குறித்து பலர் தங்கள் எதிர்பார்ப்புகளையும் ஐயப்பாடுகளையும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர். சிரியாவில் மனிதாபிமான உதவிகள். சிரியாவில் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதாக சமூக ஊடகங்கள் வழியாக நிதி திரட்டப்பட்டு வருகின்றது. இந்த முயற்சியில் உலகெங்கிலும் இருந்து வரும் பலரும் பங்கெடுத்து வருகின்றார்கள். ஒரு தேசத்தின் இதய துடிப்புகள், ஒரு பிராந்தியத்தின் அரசியல் கொந்தளிப்புகள். இந்த உலகின் மிக முக்கியமான புவியியல் பகுதிகளில் ஒன்று. இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் கடந்த 24 மணி நேர விரிவான செய்தி தொகுப்பு இது. ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு புதிய கதையை சொல்கின்றது. ஒவ்வொரு கதையும் ஒரு சிக்கலான வரலாற்றின் பிரதிபலிப்பாக இருக்கின்றது. காசாவில் தொடரும் பதட்டம். இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பதிலடி. கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் காசா தெற்கு பகுதியில் இருந்து இஸ்ரேலின் தெற்கு நகரங்களை நோக்கி ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன. இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலியர்கள் எவரும் காயமடையவில்லை என இஸ்ரேலிய அவசர சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய விமானப்படை காசா மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தின் ராக்கெட் ஏவுதளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் பயிற்சி முகாம்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே நடத்தப்பட்டன என தெரிவித்துள்ளார். மறுபுறம் பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 5 பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 2 குழந்தைகள் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. இந்த வன்முறை சம்பவங்கள் ஏற்கனவே ஸ்திரமற்ற நிலையில் உள்ள அப்பகுதியை மேலும் பதட்டமடைய செய்துள்ளது. சர்வதேச சமூகம் இந்த வன்முறையை உடனடியாக நிறுத்துமாறு இருதரப்பையும் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மத்திய கிழக்குக்கான அமைதி தூதுவர், இந்த வன்முறை ஒரு தீர்க்க முடியாத சுழற்சியை உருவாக்கும் அபாயம் உள்ளது. உடனடியாக பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பி அமைதிக்கு வழிகாண வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேற்கு கரையில் மோதல். ஜெனீன் அகதிகள் முகாமில் துப்பாக்கிச் சூடு. மேற்கு கரையில் ஜெனீன் அகதிகள் முகாமில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் பயங்கரவாதிகளை தேடும் நோக்கில் அங்கு ஒரு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது பலஸ்தீனிய இளைஞர்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலின் போது இஸ்ரேலிய இராணுவத்தினரால் சுடப்பட்ட 30 வயதுடைய பலஸ்தீனிய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இஸ்ரேலிய இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அந்த இளைஞன் தங்கள் வீரர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் மேலும் பல பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளனர். ஜெனீன் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய இராணுவத்தின் இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பலஸ்தீனிய அரசு இது ஒரு திட்டமிட்ட கொலை என இஸ்ரேலை கண்டித்துள்ளது. மேலும் இந்த மோதல்களால் அப்பகுதியில் வன்முறை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அமைதி பேச்சுவார்த்தை கெய்ரோவில் இரகசிய சந்திப்புகள். இந்த பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன அரசு அதிகாரிகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் எகிப்தின் தலைநகரில் இரகசியமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எகிப்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு துணை நிற்பதாக தெரிவிக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய நோக்கம் காசாவில் நிலவும் வன்முறைகளை தவிர்ப்பது, மேற்கு கரையில் நிலவும் பதட்டத்தை குறைப்பது மற்றும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வது என்பதாகும். அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான தீர்வை காண உதவும் என பலரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இரு தரப்புக்கும் இடையே உள்ள ஆழமான அரசியல் மற்றும் வரலாற்று பிளவுகள் இந்த பேச்சுவார்த்தைகளின் வெற்றியை சவாலுக்குள்ளாக்கியுள்ளது. மத சுதந்திரம் மற்றும் பதட்டம். ஜெருசலேமில் நிலைமை. ஜெருசலேமின் பழைய நகர பகுதியில் உள்ள அல் அக்ஸா மசூதி கடந்த 24 மணி நேரத்தில் மீண்டும் பதட்டமான சூழலை கண்டது. இஸ்ரேலிய அரசு பாதுகாப்பு காரணங்களுக்காக சில கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதை பலஸ்தீனியர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இந்த கட்டுப்பாடுகள் தங்கள் மத சுதந்திரத்தை மீறுவதாக பலஸ்தீனியர்கள் கருதுகின்றனர். மஸ்ஜிதுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் இராணுவம் விதித்த வயது கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் பலஸ்தீனிய இளைஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் சிலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் யூதர்களின் புனித நாட்களும் இஸ்லாமியர்களின் புனித நாட்களும் நெருங்கி வந்த இந்த நேரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதலும் பதட்டமும் அதிகரித்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய நாடுகள் இந்த கட்டுப்பாடுகளை கண்டித்து இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுத்து வருகின்றன. சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகளாக. இந்த அரசியல் மற்றும் இராணுவ பதட்டங்களுக்கு அப்பால் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து சில செய்திகள் வெளியாகியுள்ளன. காசாவில் மனிதாபிமான உதவி. ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண ஏஜென்சி காசாவில் உள்ள பல குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளது. ஆனாலும் நிவாரண பொருட்களை விநியோகிப்பதில் பல சவால்கள் இருப்பதாக அந்த ஏஜென்சி தெரிவித்துள்ளது. மேற்கு கரையில் வேலைவாய்ப்பு. மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் வேலை செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள சில கட்டுப்பாடுகள் தளர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பலஸ்தீனியர்களின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலின் தொழில்நுட்ப வளர்ச்சி. இஸ்ரேலின் புதிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதலீடுகளை ஈர்த்து வருகின்றன. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் இஸ்ரேல் பெரும் வளர்ச்சியை அடைந்து வருகின்றது. நேயர்களே, இந்த செய்தி தொகுப்பு இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தில் நிலவும் சிக்கலான சூழ்நிலையின் ஒரு பிரதிபலிப்பாகும். இங்கே ஒவ்வொரு நாளும் நிகழ்வது வெறும் செய்திகள் அல்ல. அது ஒரு தேசத்தின் வழி, ஒரு மக்களின் உரிமை போராட்டம் மற்றும் அமைதிக்கான ஒரு கனவு. வன்முறையின் சுழற்சி துயரத்தை மட்டுமே மிச்சம் வைத்திருக்கின்றது. அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுக்குமா, அல்லது இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து மோதல்களின் மையமாகவே இருக்குமா? இந்த கேள்விகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை நிறைவு செய்கின்றோம். நன்றி.